Vanamagangal presented by Rias's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget-friendly concept. இந்த காட்டை சுத்திலும் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்புல இருக்கிறாங்க. காரணம் வேட்டை அப்படின்னா வனவிலங்கு வேட்டை இல்ல, தங்க வேட்டை. இதுவும் இப்ப தங்கத்துக்காக பிரிட்டிஷ்காரங்க தோண்டின சுரங்கம் தான். சின்ன சின்ன குழியில் அங்கங்க தோண்டி இது பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இப்போ டைட் அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல தங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் முடியும் கலக்குனா தான் ஒரு 100, 150 ரூபா, 200 ரூபா அப்படி தான் கிடைக்கும். தங்க எடுக்கிறது போனவனே இப்படி கையில இருந்து இப்படி எடுத்துட்டு போறது இல்லையே, கிடைக்குதுன்ட்டு வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ்ல ஒரு ஒர்க் பண்ணணும். எல்லா இடத்துலயும் அனிமலை நாங்கள் பாதுகாத்துப்போம். இங்க வந்து மலையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ள போறோம். இப்போ எத்தனை குழிகள் சார் இது மாதிரி நோண்டி இருக்காங்க? இது மாதிரி இந்த மலையை சுத்தி இருக்குங்க. ஆனா தோண்டது வந்து எங்கேயுமே வந்து அந்த காங்கிரீட் போட்டிருக்க மாட்டாங்க. குறிப்பா இந்த இடத்துல காங்கிரீட் போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு முக்கியமான தங்கம் இருக்கு, அந்த படிமங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நோண்டிருக்காங்க. இந்த சுரங்கம் அப்படிங்கிறது உள்ள இன்னும் ஒரு 50 அடி போகும் போல. ரொம்ப ரிஸ்கான விஷயம். உள்ள என்ன இருக்குன்றதே தெரியாது. ஆனா இது மண்ணு மாதிரியே இல்லை சார். இங்க இருக்கிற மக்கள் வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாளடைவில். அதெல்லாம் இப்போ வந்து டோட்டலி பேண்டு, டோட்டலி ரெஸ்ட்ரிக்டட். உள்ள என்ட்ரியே ரெஸ்ட்ரிக்ட். அது இப்போ எங்க சார் இருக்கு? அது இந்த மலையை ஓடுறது இங்க இருந்து பார்த்தாலே தெரியல. அது மேல ஏறி தான் குடியெல்லாம் தோண்டி இதுல உள்ள மண் எடுத்துட்டு போயிட்டு தான் அவங்க சலிக்கிறாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் புல்லெல்லாம் வந்து பள்ளத்துல வளர்ந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்துல அவங்க தோண்டின குழிகளா இருக்கலாம். பட் நீங்களுமே கொஞ்சம் பார்த்து வாங்க. இதுல டக்குன்னு இது பண்ணி வர வேண்டாம். பின்னாடி போகக்கூடாது. இந்த மாதிரி கல்லை வந்து அரைச்சி அந்த பவுடரை வந்து தண்ணியில கொண்டாந்து சலிச்சு அதுல ஏதாச்சும் படிமங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்குறாங்களாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க, இதெல்லாம் அப்படி வெடிப்பா இருக்கு. இதெல்லாம் தெரியாம உள்ள போயிட்டோம்னா அப்படியே எவ்வளவு ஆழம் தெரியாது, புரிஞ்சிரும். இதெல்லாம் இந்த குழியில இருந்து எடுத்து அப்படியே முட்டாது மாதிரி இதுல எது இருக்காது அப்படிங்கறதுனால போட்டு போனது மட்டும் உழுது இருக்கு. அவங்க கொண்டு போறதே ஒரு மூட்டை சாக்கு இப்படித்தான் கொண்டு போவாங்க. எங்க பார்த்தாலும் குழி தாங்க. இந்த குழியெல்லாம் வனத்துறையினர் வந்து மூடி இருக்காங்க. சுரங்க மாதிரி உள்ள போகுது. வனத்துறையினர் வந்து அந்த மலை மேல ஒரு கேம்ப் அப்படிங்கறத அமைச்சு அங்கிருந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால மனிதர்களோட கால் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியா இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த மண்ணை தொட்டாலே கேஸ், வெளியில போனாலே இந்த மண் இங்க இருந்து. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தென்னிந்தியாவின் சிரபுஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுற கூடலூருக்கு அருகே இருக்கிற தேவாலா அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்கும். இந்த பகுதிகளில் வருடத்தில் 6 மாதத்துக்கு மேலே மழை பெய்யறதுனால இதை சிரபுஞ்சி அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம இப்போ இங்கே வந்ததன் நோக்கம் வந்து இந்த சுற்றிலும் காடு இருக்குல்ல, இந்த காட்டை சுற்றிலும் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறாங்க. துப்பாக்கி வச்சுக்கிட்டு ரோந்து பணி அப்படிங்கிறது ஈடுபட்டு இருக்காங்க. காரணம், வேட்டைகள் இருந்து யாராச்சும் வந்து ஈடுபடுறாங்களா அவங்கள வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வேட்டை அப்படின்னா வனவிலங்கு வேட்டை இல்லை, தங்க வேட்டை. கேட்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. காட்டுக்குள்ளே தங்கத்தை இது மாதிரி எடுக்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு வனத்துறையினர் பாதுகாப்பாக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் இன்றைக்கி உள்ளே போய் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். ஏரியா வந்து நல்ல மழை பெய்யக்கூடிய இடங்கள். வருஷத்துல 6 மாசம் ஃபுல்லா மழை இருக்கும். ஸோ மே மாசம் ஆரம்பிச்சுன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரையும் இருக்கும். அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக வந்து நல்லா இதாக இருக்கிறதுனால வந்து அண்டுலேட்டட் டெரெயின். அது மாதிரி ஸ்வாம்ப் ஏரியா இருக்கும். இந்த ஏரியா இருக்கும்போது இது ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸ் ரொம்ப இருக்கும். டீ எஸ்டேட்ஸ் இருக்கும்போது அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லேபர்ஸ் லைன் எல்லாமே இருக்கும். இந்த லேபர் லைன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீழே தான் ஸ்வாம்ப் ஏரியா பக்கத்தில் இருக்கும். எங்கே தண்ணி வருமோ அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா அவங்க தண்ணி தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க. தண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ கீழே பாருங்க, இது ஒவ்வொரு இதில் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அனிமல்ஸ் வரும்போது கொஞ்சம் இதாகும். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இன்னொரு சவாலான விஷயம் வந்து பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தங்க இருக்குன்னு சொல்லிட்டு சுரங்கம் தோன்ற மாதிரி ஒரு இது. ஸோ அதோட இதில் பார்த்தீங்கன்னா அப்போல வந்து அவங்களுக்கு அதை ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெளியே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங்கில் வாங்கக்கூடிய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டாங்க. ஸோ இது ஒன்றும் எக்கனாமிக்கலாக இல்லை அப்படின்ட்டு. ஸோ மக்கள் மைண்ட் செட்டில் வந்து இந்த ஏரியாவில் வந்து கிடைக்கும், அதனால இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இது வந்துபட்டு இது ஒரு அப்படியே அவங்களுக்கு பரம்பரையாக சொல்லி அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதை பற்றி இப்பயும் பரம்பரையாக சொல்லக்கூடிய சில பேர் வந்து இதுக்காண்டி போய் கொஞ்சம் மண் எடுத்து பார்ப்போம், இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அதனால இங்கனக்குள்ள ஃபாரஸ்ட் பீப்புளோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் அனிமலை நாங்கள் பாதுகாத்துருப்போம். இங்கே வந்து மலையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ள போகிறோம். இதில் யாரெல்லாம் இப்போ போகிறாங்களோ அவங்க சில பேர் வந்து இங்கே குழிகளாக இதில் இருக்கும்போது உள்ளே விழுந்து இறக்குற வாய்ப்புகளும் முந்தி இருந்திருக்கும், செஞ்சிருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால நாங்கள் அவங்களோட உயிரும் வந்து வேல்யூபுளான ஒன்றுங்கிறதுனால அவங்க அனிமலை தாக்கி இறக்குறவங்கள இந்த மாதிரி குழியில் இறந்துடக்கூடாதுங்கிறதுனால
நாங்கள் இப்போ என்ன செய்யறோம், ஃபுல் டைட் ப்ரொடெக்ஷன் ஓரியன்டில் போய்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு டீம் அப்படியே ரவுண்ட்ஸில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வில்லேஜ் ஓரியன்ட். இந்த சுற்றி வராத வட்டார மக்கள்னு சொன்னீங்கன்னா நாடுகாணி, பொன்னூர் வயல், வாழை வயல், அப்புறம் இந்த தேவாலா, இந்த சைடு பந்தலூர் பகுதியை சேர்ந்த மக்கள் அவங்க சில பேர் மட்டும் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க உள்ள ஆர்எஃப்குள்ளே என்ட்ராங்க. நீங்கள் ஆர்எஃப் வந்து பேட்ச் வைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோல்டுன்னு சொல்லக்கூடிய கோல்டு மைன் சொல்லக்கூடிய ஒரு அது ஆர்எஃப் பகுதியில் வந்து ஏகப்பட்ட குழிகள் வந்து அதை வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுகளே போய் மூடி வச்சுருப்பாங்க. ஏன்னா மறுபடியும் யாரும் உள்ளே விழுந்து இது பண்ணிக்கூடாது. அது ஒரு பக்கம். இன் அடிஷன் டு தட் வந்து எங்கள் அனிமல்ஸ் எதுவும் உள்ளே விழுந்துடக்கூடாதுன்ட்டு. இதனால உள்ளே யார் வந்தாலுமே ஸ்ட்ரிக்டாக வந்து கேஸ் போட்டு இது பண்ணி அனுப்பிவிடும். அந்த மாதிரி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. வழக்குகள் பதிவு செஞ்சு அவங்கள வந்து ஃபைன் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ள என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ட் அடிங்க. இப்போ எத்தனை குழிகள் சார் இது மாதிரி நோண்டிருக்காங்க? இது மாதிரி காட்டுக்குள்ளே வந்து அதை அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுங்க. சில குழிகள்லாம் வந்து சின்ன சின்ன குழிகள் அங்கங்கே தோண்டி இது பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இப்போ டைட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்குங்களா அது மாதிரி சுரங்கமோ குழியோ? இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க பெரிய இது பண்ணக்கூடிய சுரங்கம் இந்த மலையை சுற்றி இருக்குங்க ஒரு இடத்துலையும். இதுதான் அந்த பிரிட்டிஷ்காரங்க 1837 போன்ற காலகட்டங்களில் தோண்டின சுரங்கம் அப்படிங்கிறது. இங்கே தான் வந்து அந்த தங்கம் இருக்குது, அந்த படிமங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நோண்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வரவை விட செலவு அதிகமாக இருந்ததுனால இதை அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற பொதுமக்கள், இங்கே சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்கலாம் இந்த மண் இருக்குல்ல, இந்த கல் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதை போட்டு அரைச்சி மில்லில் அது மாதிரி கொடுத்து அரைச்சி அந்த மண்ணில் வந்து சலிச்சு, தண்ணியில் சலிச்சு அதில் ஏதாச்சும் படிமங்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் விற்று பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து வனத்துறை அப்படிங்கிறவங்க ரொம்ப கண்டிஷன் போட்டு இந்த பகுதி எல்லாத்துலேயுமே வந்து வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால் இங்கே யாருமே வரதில்லை. உங்களுக்கு எல்லாம் பார்த்தா தெரியும், இந்த சுரங்கம் அப்படிங்கிறது உள்ளே இன்னும் ஒரு 50 அடி போகும் போல். லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம வந்து அது வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே இப்படி செங்குத்தாக மேலே ஏறுது. அதெல்லாம் வந்து இப்போ மக்கள் இது பண்ணதவங்க. இது வரைக்கும் தான் வந்து பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் வந்து அவங்க தோண்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ளே போய் மக்கள் போயிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சலிச்சு அதை தண்ணியில் வந்து அதை வந்து தனியாக வந்து தங்கத்தை பிரித்து எடுக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது உள்ளே வந்துட்டு போனால் அப்படின்னாலே இது உள்ளே வந்து கரடி இருக்கும், சிறுத்தை இருக்கும். இது அமைஞ்சிருக்கிற இடம் கொடுக்குறதே புலி, சிறுத்தை, கரடியெல்லாம் அதிகமாக இருக்கிற ஒரு நடுக்காட்டில் தான் அமைஞ்சிருக்கு. இது போன்ற இடங்களில் வந்து பொதுமக்கள் வந்து தனது உயிரையும் பணைய வச்சு உள்ளே போயிட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. இதனாலும் பரவாயில்ல, நிறைய இடங்களில் வந்து குழிகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, புதைக்குழி மாதிரி. அந்த குழிகளில் வந்து விலங்குகள், யானை, இது மாதிரி மற்றபடி கரடி எல்லாம் வந்து தெரியாமல் விழுந்து அதுக்கப்புறம் வந்து அதோட எலும்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வருது. இந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வனத்துறையினரால் யாருமே மக்கள் வந்து போக முடியாதது மாதிரி வரதே நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஆனால் இது வந்து நிறைய உயிர்காப்புகள் அப்படிங்கிறதும் இது போன்ற குழிகளில், இது போன்ற சுரங்கங்களில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் தோணுது வந்து எங்கேயுமே வந்து அந்த காங்கிரீட் அப்படிங்கிறது போட்டிருக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த இடத்துல காங்கிரீட் போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு முக்கியமான பக்கத்தில் பாருங்களேன், அங்கே அது பீப்புளோட செட்டில்மெண்ட் ஏரியா. நம்ம பார்த்தவொடனே உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போகும்போது அதில் உள்ள என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு டெத்து நடந்துச்சுன்னா வெளியே தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அது டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து அது குழியை வந்து அடைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் போட்டிருப்பாங்க. மீதி சின்ன சின்ன குழிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் பெட்ரோலிங் போகும்போதே ஃபுல்லாக அடைச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 அடி குழி, 8 அடி குழி அப்படின்னா என்ன இது பண்ணுறோமோ இது பண்ணி அடைச்சிட சொல்லிடுவோம். அந்த பீப்புளும் எவனாவது ஒருத்தன் பழைய காலத்தில் இது வந்து இது பண்ணி கிடைச்சாலும் அப்படி பீப்புளும் உட்காந்து அதையும் அடைச்சிட்டு தான் போக சொல்லுவோம். இப்போ பிரிட்டிஷ்காரங்க தோணுது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த வதந்தி நம்பி இவங்களும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நாளடைவில். அதெல்லாம் இப்போ வந்து டோட்டலி பேண்டு, டோட்டலி ரெஸ்ட்ரிக்டட். உள்ள என்ட்ரியே ரெஸ்ட்ரிக்டட். அது இப்போ எங்கே சார் இருக்கு? அது இந்த மலையை சுற்றி தான் இருக்கு. போய் பார்க்கலாம் சார். வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க கலர் எப்படி இருக்கும்னா ஃபுல்லா வந்து இதா இருக்கும். இந்த அவரோட ஷூ இருக்கு பாத்தீங்களா, அதோட ஷூ கலர்ல தான் இருக்கும். இந்த மண்ணு கலர்ல இது வந்து. ஆனா இது மண்ணு மாதிரியே இல்ல சார். ஏதோ ஒரு லிக்விட் வந்து நாலடிவுல வந்து கெமிக்கல் மாதிரி இருக்கு. ஏதோ கான்டிஷனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இயல்பா அந்த மண்ணோட கலரே இந்த கலர் தான். உள்ளே வந்து ஆக்சுவலாக ரோந்து பணி அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. வனத்துறையினர் வந்து எப்போதுமே இந்த பகுதிகளில்
தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருப்பாங்க. யாராச்சும் அத்துமீறி வெளிநபர்கள் இங்கே உள்ளூர்வாசிகள் அப்படிங்கிறவங்க இது மேலே வந்துடுறாங்களா, ஏதாச்சும் தோன்ற பணியிலிருந்து ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்னு. இந்த இடத்துல ஏன் முக்கியமா இவ்வளவு வனத்துறையினர் இவ்வளவு கடுமையா ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கீங்க? என்ன அப்படி முக்கியமான லேண்ட்ஸ்கேப் சார் இது? இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து கோல்ட் மைன்ஸ் சொல்லக்கூடிய ஏரியாங்க. அந்த ஏரியா எங்களுக்கு ஆர்எஃபாக அப்போ வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இதில் 1978 எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி உள்ள மக்கள் வந்து ஏர்லியர் பீரியடில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இங்கே வந்து இது கொஞ்சம் தங்க சுரங்கங்கள் தான் தங்கம் இருக்குங்கிறது சொல்லிட்டு வெட்டி பார்த்துருக்காங்க. பட் அதை பார்க்கும்போது அதோட இதில் இங்கே வந்து எடுத்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குது. வரவோட செலவு அதிகமாக இருந்திருக்கப்போ வரவோட செலவு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து இங்கே வந்து இதில் உள்ளதில் விட வெளியே வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட் வாஸ் ஸ்டாப்டு. பட் மக்கள் மைண்ட் செட்டில் பழைய ஏர்லியர் பீப்புளெலாம் இருக்கிறவங்க அவங்க மைண்ட் செட்டில் இந்த மாதிரி இந்த இடத்துல கிடைக்குங்கிறதெல்லாம் எண்ணம் ஏற்படுத்தி இந்த மண் எடுத்து இது பண்ணிட்டு போய் பார்ப்பாங்க. அது அந்த அளவுக்கு இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறங்காண்டி இங்கே ரோந்து பணிகள் ரொம்ப தீவிரமாக இருக்குங்க. இது பந்தலூர் வனச்சரகத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. தேவாலா லிமிட்டு, தேவாலா, பந்தலூர், நாடுகாணிய சுற்றுவட்டார உள்ள கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பழைய பீப்புள் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே குழிகள், சில மண் இந்த இதெல்லாம் அதோட குழிகள் தாங்க. இந்த மாதிரி வெட்டியிருப்பாங்க. ஆனாலும் வந்து இது ஒன்று ரோந்து பண்ணி வந்தவொடனே ஓடிடுவாங்க. இப்படி கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இது வந்து இப்போ உள்ள வர்றது வந்து ஒரு ட்ரெஸ்பாஸ் வந்து நாட் அலோடு. உள்ள ஆர்எஃப்குள்ளே எதுவும் யாருமே உள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து இவங்க வந்து நம்ம டியூட்டியில் வேறு இடத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட ஏரியா ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது வேறு உங்களுக்கு தெரியும். இந்த லேண்ட்ஸ்கேப்பு ரொம்ப ஹை, இது மழை பெய்யக்கூடிய ஏரியா. அதே மாதிரி அண்டுலேட்டிங் டெரைன் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். வேலிஸ் ரொம்ப இருக்கும். அனிமல்ஸ் மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அனிமல்ஸு அந்த ப்ராப்ளத்தை கான்ஃப்ளிக்டை பார்க்குறதுல ஒரு டியூட்டியில் இருப்பாங்க. பட் இது பர்டிகுலராக இந்த ஏரியாவில் வந்து பீப்புள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுல அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்படி குழியாக தோண்டி வைக்கும்போது ஒரு அனிமல்ஸை உள்ளே வரும்போது அது இடறி விழுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. மற்ற இதெல்லாம் வந்துடும். அது மாதிரி தான் பார்த்துக்கோ. இதெல்லாம் சில குழிகள்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாலேயே வந்து இது பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோங்க. ஆனால் இப்போ எங்கெங்கே குழி இருக்குன்னே தெரியாதுல்ல சார்? தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். சார், இப்போ நிறைய வனவிலங்குகள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்குது அப்படின்றீங்க. எங்கே பார்த்தாலும் குழியாக தோண்டிருக்காங்க. எத்தனை அடி ஆழம்னு தெரியாது. இங்கே தான் நீங்கள் ரோந்து பணியில் ஈடுபடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் சார்? சவாலாக இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம வந்து போன பாத்வே வந்து நம்ம இதில் தான் போக முடியும். ரோந்து பணிங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ண பாத்வே மட்டும் தான் பார்க்க முடியும். மற்ற பாத்வேலாம் அது நமக்கு அட்வைசபிளான ஏரியா கிடையாதுங்க. அதே மாதிரி அனிமல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸானது. இதில் எங்கெங்கெல்லாம் நமக்கு தெரியக்கூடிய இதெல்லாம் வந்து குழிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மூடி இருக்காங்க. நம்ம பீப்புளே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல நான் காமிக்கிறேன். சில இதெல்லாம் தோண்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சில மாதிரி அதே மாதிரி அங்கே தெரியுது பாருங்க. அந்த மாதிரி இடம் வந்து குழி, அதெல்லாம் குழி கொஞ்சம் தான் இருக்கும். இது பண்ணிட்டு வருவாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து இன்டென்சிவ் பெட்ரோலிங்க ஃபுல்லாக வந்து இந்த சைடு ஒரு இதே போட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் யார் உள்ள வராங்களோ ட்ரெஸ்பாஸ் கேஸ். இந்த வருஷம் மட்டும் அரௌண்ட் 80 கேசஸ் புக் பண்ணி போயிது ரேஞ்ச் ஆஃபீஸர். இவர் தான் இங்கே உள்ள ரேஞ்ச் ஆஃபீஸருங்க, பந்தலூர் ரேஞ்ச் ஆஃபீஸர். அதே மாதிரி இப்போ அதுக்கு போன வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 15 கேசஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரும்பாலும் வர்றவங்க யாரும் உள்ளூர்காரங்களா இல்லை வெளியூர் இருந்தா? உள்ளூர்காரங்க தான். லேபர் ஓரியன்டட் ஒர்க்கில் தான் உள்ளவங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்காக பண்ணி பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதை கொண்டு போய் இது பண்ணி செய்யலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க. நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க காரணம், எதுக்காக வந்தேன்னா? இல்லை சார், இந்த சைடு நாங்கள் வந்து ஒரு இதுக்காண்டு உள்ளே போகிற வழிக்கு வந்தோம். இந்த வழி போகக்கூடாது, நீங்கள் அந்த வழி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த வழி ஒன்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலிங் பாத்வே, உங்களுக்குரிய வழி கிடையாதுங்கிற மாதிரி நம்ம டீம் சொல்லிடுவாங்க. இன்னொன்று அடிஷன் டு தட் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து ஒரு 15 வெஹிக்கிள்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்து 2 வெஹிக்கிள் இருக்குங்க. இந்த பெட்ரோலிங் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்காண்டி ஒரு வெஹிக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. ரவுண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டான். அது ஏன்னா இந்த இடத்துல அனிமல் மூவ்மெண்ட் இருக்கலாம், வெஹிக்கிளில் தான் நம்ம பாதுகாப்பாக சுற்ற முடியும். இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபுட் பெட்ரோலிங் பண்ணிக்கிறோம். பட் கொஞ்சம் அது ஒன்று பார்த்துக்கலாம். எத்தனை அடி சார் ஆழம் இருந்துச்சு? இப்போ தான் மூடி இருக்குன்னு சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடிலாம் எத்தனை அடி ஆழம் இருந்துச்சு? இது எத்தனை அடி ஆழங்கிறது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில இடத்துல வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில குழியெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சார் இப்போ குழியெல்லாம் எத்தனை அடி ஆழத்தில் சார் இருக்கும்? இப்போ
சில குழிகள் வந்து ஆழங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்புறம் சில இதில் கூட இருக்கும். ஒரு 2 ஸ்டெப் வரக்கூடிய குழிகள்லாம் இருக்கும். சில ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 4-5 ஸ்டெப் இருக்கக்கூடிய குழிகள்லாம் இருக்கும். பட் நீங்களுமே கொஞ்சம் பார்த்து வாங்க, இதில் டக்குன்னு இது பண்ணி வர வேண்டாம். கால் வைக்கிற இடத்துல ஆமாம், அந்த பாத்வேல மட்டும் கால் வச்சு வாங்க. ஆனால் இப்போ இங்கே எடுக்க வரவங்களுக்கு இது போல தங்கம் இருக்குது அப்படின்ட்டு நம்பி எடுக்க வரவங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் இங்கே இருக்குது? இங்கே வரதுனால உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்குது சார்? அனிமல் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால அதுக்கூடிய ஆபத்துகள் உண்டு. என்ன அனிமல்ஸ் அதிகமாக இருக்கும் இங்கே? இங்கே யானை மூவ்மெண்ட் ஜாஸ்தி உள்ள ஏரியாங்க, இது யானை மூவ்மெண்ட் உள்ள ஏரியா. அப்புறம் வந்து பக்கத்தில் டீ எஸ்டேட் இருக்கிறதுனால கொஞ்சம் சிறுத்தைகள் நடமாட்டங்கள் இருக்கும். இங்கே இன்னொன்று வந்து சர்வேலன்ஸ் கேமராஸ் வச்சு வச்சிட்டோம். ஃபுல்லாக வந்து கேமரா ட்ராப் பண்ணி யார் போனாலும் சப்போஸ் வந்தாலுமே அவங்களோட யார் போயிருக்காங்க என்னங்கிறது மூவ்மெண்ட் பார்க்குறதுக்குன்னு கேமரா வந்து அனிமல் மூவ்மெண்ட் நடமாட்டத்தை பார்க்குறதுக்காண்டி கேமரா வச்சுருப்போம். அதில் சில பேர் மக்களும் வருவாங்க, அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கும் ஃபைன் அடிக்கிறோம். அதனால டோட்டலி ரொம்ப இப்போ கடந்த 2 வருஷமாக சுத்தமாக நடமாட்டங்கள் கம்மியாயிடுச்சுங்க, குறைஞ்சு போச்சு. அதான் இப்போ வர வழியே வந்து மூடிருச்சு. நான் வரப்பே வந்து இது மேலேயா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். மக்கள் நடமாட்டமே பாதையே இல்லாத மாதிரி இருக்கு. எஸ், இது பெட்ரோலிங் பாத்வே மட்டும் தான் பார்க்க முடியும். அதர் பாத்வேல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரமும் வளர்ந்து 2 வருஷத்துல இது பண்ணி ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டெப்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து ஆனால் வழியா இருந்திருக்கு அவங்க அதை தோண்டிட்டு இருக்கும் போது. அதெல்லாம் அது பழைய காலத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது பண்ணுறது, அதெல்லாம் இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து எந்த நேரத்தில் சார் அதிகமாக கண்காணிப்பில் இருக்கணும்? அவங்க வர்றவங்க வந்து எந்த நேரத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நேரத்தை அப்படிங்கிறத? இது இப்போ அப்படி நினச்சிங்கன்னா டே டைம் தான் இருப்பாங்க. அதனால டே டைம் இன்றைக்குமே பெட்ரோலிங் டியூட்டியில் தான் வந்தோம் நாங்கள். இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் அந்த பின்னாடி போகக்கூடாது. இப்போ நீங்கள் என் கூட நடந்து வந்துக்கிட்டீங்க, வந்து பார்வையெல்லாம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் புல்லெல்லாம் வந்து பள்ளத்தில் வளர்ந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் அவங்க தோண்டின குழிகளாக இருக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் ஒர்க் ஜாஸ்தியாக அந்த இதில் வந்து குழியை இது பண்ணுறது ஒன்றும் இல்லைங்கிறதுனால கூட விட்டு போயிருக்கலாம். இந்த குழிகள் இப்போ என்னாச்சுன்னா தண்ணி தேங்கி என்னாச்சுன்னா நல்ல லக்ஸுரியஸ் குரோத் ஆஃப் தி கிராஸஸ் பார்க்கலாம். அது லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவோம். லெமன் கிராஸ் அருமையான கிராஸு. பட் அந்த சைடு வந்து அட்வைசபிள் கிடையாது. அதனால தான் இன்னும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல ரொம்ப இதாக தெரிஞ்சு ரொம்ப குழியாக ரொம்ப டீப்பாக தெரியுது அப்படின்னா நம்ம ஸ்டாப்ஸ் வச்சு இது பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற வழித்தடங்களில் யானை வந்தால் உள்ள விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல? இல்லை, அதோட மூமெண்ட்ஸ் வந்து அதுக்கு நல்லா தெரியுங்க. ஒவ்வொரு இடமும் எப்படி இருக்குங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்கும். பட் இந்த மாதிரி எதுவுமே இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை. எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு. ரொம்ப நாளாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில். பட் இப்போ என்னென்னா கடந்த 2 வருஷமாக ரொம்ப டைட் ப்ரொடெக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்பாசிங் நாட் அலௌட். யார் வந்தாலுமே கேஸ். உள்ளே வர்றாங்க, அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா? எப்படி யங்ஸ்டர் வராங்களா இல்லை வயசானவங்க தானா, தெரியாத மாதிரி உள்ளே வந்துடுறாங்களா? தெரியாத மாதிரி வர்ற கேஸ் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. இந்த மலையை சுற்றி வந்து குழிகளாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது சின்ன சின்ன குழிகள் தான். பட் இடறி விழுந்தாலே அவங்களுக்கு ஒரு பேர் வந்துடும். இது பண்ணிட்டு இது பண்ண மாட்டாங்க. இது மாதிரி மண்ணை தான் எடுத்துகிட்டு போனாங்க. இப்படி தான் எடுத்து வச்சிருந்துக்க மாதிரி கேஸ், அவ்வளோதான். இந்த மண்ணை தொட்டாலே கேஸு, வெளியில் போனாலே இந்த மண் இங்கே இருந்து. ஆமாம், அந்த மாதிரியே கொண்டு வந்துட்டோம். மேலே ஏறி வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப செங்குத்தான பாதையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ரோடு அப்படிங்கிறது இங்கேருந்து பார்த்தாலே தெரியலை, ரொம்ப கீழே இருக்குது. அது மேலே ஏறி தான் மக்கள் வந்து இது மாதிரி குழியெல்லாம் தோண்டி தங்கம் கிடைக்குது அப்படின்ட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சலித்து இது போல் ஒரு இதில் ஈடுபடுறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக யாருமே வரல போல் மக்கள். நம்ம வர்ற வழி வந்து எதுவுமே இல்லை. ஒரு பெட்ரோலுக்கு வர போலீஸ் வந்து சொன்னாங்க, அதுவும் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த வழியெல்லாம் போங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம வந்து இப்போ உள்ள அந்த வழியில் வந்திருக்கோம். இப்போ கீழே இருந்து நம்ம மேலே வரத்துக்குள்ளேயும் இப்போ பாதி தான் வந்திருப்போம் போல். அதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. வர்ற வழி அப்படிங்கிறது கூட எதுவுமே இல்லை. இப்போ ஃபாரஸ்ட் வந்து பெட்ரோல் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் அந்த வழி. நாங்கள் கேட்டோம்னா அந்த வழியெல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மக்கள் வந்து ரீசெண்டாக வந்து இந்த பகுதிக்கு யாருமே மக்களுடைய நடமாட்டம், மக்களுடைய கால்தடம் அப்படிங்கிறதே பதியலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் நல்ல புற்கள் அப்படிங்கிறது மண்டிடுச்சு. அந்த ரோட்டை பாருங்கள், ரோடு எங்கே இருக்குன்னே தெரில. அவ்வளோ செங்குத்தான பாதையில் தான் நம்ம மேலே ஏறி வரது மாதிரி இருக்குது. இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா 1831ஆம் ஆண்டு வந்து பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருக்கும்போது வந்து ஹுக்கேனின் அப்படிங்கிற ஆங்கிலேயர் வந்து இந்த இடத்துல தங்க படிமங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிகிறார். அதனால லண்டன்லேருந்து ஒரு குழு அப்படிங்கிறது வரவழைக்கப்படுது. ஆல்ஃபா கோல்டு மைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து இங்கே தங்கி சுரங்கம்லாம் தோண்டி தங்கம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க தோண்டின குழி சுரங்கம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கேயே இருக்குது. நாளடைவில் இந்த மக்கள் வந்து இது மாதிரி பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே போய் தங்கம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே உள்ள மண்ணை யாரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியிலலாம் சலித்து பார்க்கும்போது அந்த தங்கம் மாதிரி இருந்திருக்கு. அது நாளடைவில் இந்த சுற்று வட்டார பகுதி எல்லா மக்களுக்குமே பரவி எல்லாருமே வந்து அவங்கவுங்க குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏற்கனவே ஆங்கிலேயர்கள்லாம் குழி நோண்ட வச்சுருந்தாங்கல்ல, அந்த குழி இல்லாமல் இவங்கெல்லாம் குழியும் சுரங்கம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது உள்ளே இப்போ வந்து என்னென்ன விலங்குகள் இருக்குது, என்னென்ன ஆபத்துகள் இருக்குது
இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அறியாமல் நிறைய உயிர் விபத்துகள் அப்படிங்கிறது இங்கே நடந்திருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க நோண்டி வச்ச குழியில் வந்து இந்த வழியால் வர யானையாக இருக்கட்டும், மற்றபடி கரடியாக இருக்கட்டும், அந்த விலங்குகளும் உள்ளே விழுந்து அவங்களுக்கும் ஒரு ஆபத்தாக இந்த இடம் அப்படிங்கிறது மாறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு தீவிர சோதனை, ஒரு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இந்த இடத்துல அப்படிங்கிறத யாருமே வெளியாட்கள் மட்டும் இல்லாமல் உள்ளூர்வாசிகள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது மாதிரிலாம் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுட்டு இந்த இடத்துல இப்போ வந்து யாருமே இல்லாத, மக்கள் கால் தடமே பதியாத ஒரு இடமா, ஒரு சலனமே இல்லாத ஒரு அமைதியான இடமா இருக்குது. நம்ம மேலே போய் பார்க்கலாம். அந்த குழி தான் இன்னும் மேலே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமும் பெரிய குழி இருந்திருக்கு, ஆனால் வனத்துறையினர் வந்து அதை மூடியிருக்காங்க. இந்த பக்கமும் குழி, இந்த எங்கன குழி, அங்கன குழி எல்லாமே நிறையா இப்போ மூடப்பட்டிருக்கு. மக்கள் நடமாட்டமே இல்லாததுனால புற்கள் அப்படிங்கிறது நிறைய மண்டி இருக்குது. சில சமயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற கல் இருக்குல்ல, இந்த கல்லை கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் மிஷினரியில் மில்லில் போய் இது மாதிரி கல்லை வந்து அரைச்சி அந்த பவுடரை வந்து தண்ணியில் கொண்டாந்து சலித்து அதில் ஏதாச்சும் படிமங்கள் இருக்கா அப்படிங்கிறது மாதிரிலாம் பார்க்குறாங்களாம். எந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்கள். இந்த குழியெலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க பிரிட்டிஷ்காரங்க நோண்டினதை விட மக்கள் வந்து சின்ன சின்ன குழியாக நிறைய நோண்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து வனத்துறையினர் நிறைய அதை மூடிட்டாங்க. இந்த குழியெலாம் சின்ன குழி, உங்களுக்கு பார்த்தா தெரியும். சும்மா ஏதோ கையாலையோ இல்லை மண்வெட்டியாலையோ அப்படின்னு நோண்டது மாதிரி இருக்குது. இதில் உள்ள மண் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க சலிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தை வச்சு இப்படி உள்ள எதுவும் நோண்டிருக்காங்க, மண்ணை நோண்டிருக்காங்க. இந்த மண் அப்படிங்கிறத தான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சலிக்கிறாங்க. சலித்து தான் இதில் தங்கம் இருக்குன்னு யாரோ சொன்னதை நம்பி உயிரை பணயம் வச்சு இந்த இடத்துக்கு வந்து உயிரிழப்புகள் வரைக்கும் சந்திக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த கிராமத்தை சுற்றி நிறைய தங்க சுரங்கங்கள் வந்து இருக்குது. இது மாதிரி மக்கள்லாம் வந்து அதை மண்ணை எடுத்துகிட்டு போய் சலித்து அதை தங்கமாக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையாக நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அவ்வளோக்கு இல்லை. இப்போ எல்லாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அதனால அது வாய்ப்பு இல்லை. தங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல தங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சார். காட்டி மட்டும் தான் இந்த ஊர் பேர். ஏன்னா நிறைய பேர் அதுலேயே தான் குடும்பத்தெல்லாம் பார்த்து அப்படியே பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாளாக இது வந்து ஃபாரஸ்ட் தான் இங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு நிறைய பேரை துரத்திட்டாங்க. அப்படி அதிகமாக இப்போதைக்கு யாரும் இங்கிட்டு வர்றதில்லை. மிந்தி வந்திருந்தாங்க, இப்போதைக்கு இல்லை. இது வந்து சாயங்காலம் முடியும் கழுகுனா தான் ஒரு 100, 150, 200 அப்படி தான் கிடைக்கும். அப்படியா? மற்றபடி பெருசாக அதெல்லாம் கிடைக்கும். தங்கம் அப்படின்னா பியூர் தங்கம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை, அது ரசம் போட்டு கழுகி அது ரொம்ப வேலை இருக்கு. மக்கள்லாம் இதை நம்பி வேலை பார்த்துட்டு இருந்தப்போ வந்து இதை வழியால போயிருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் இருப்பாங்க? அதெல்லாம் அன்னைக்கு ஏதாச்சும் 100 ரூபா 200 காசுக்கா தனிமமா இருந்திருக்கும், ஏதோ ஒரு படிமமா இருந்திருக்கும். அதை வந்து இவங்க தங்கம் தங்கம்னு சொல்லிட்டாங்க. அப்படி அந்த இதில் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ இல்லை, இப்போ நம்ம இங்கே வனத்துறைங்கள் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. நல்லா அவங்க கண்காணிப்பெல்லாம் நல்லா இருக்கு. அப்போ என்ன கூப்பிட்டாலும் நம்ம எது கூப்பிட்டாலும் நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம். அனிமல்லையும் யானை ஒன்றும் வர்றதில்லை இங்கே. நமக்கு எந்த தொல்லையும் கிடையாது. இது வரைக்கும் 64 வருஷம் நான் பார்த்துருக்கோம். இது ஒரு ஆணடிச்சும் பார்த்ததில்லை. இங்கே காட்டி மட்டத்திலேருந்து ஒரு இதுவும் இல்லை. இப்போ தங்கம் தோன்றாங்கன்னா இது பொய்யான ஒரு வாக்குறுதி தான். இது மேக்சிமம் அவங்க மணலை வந்து அரிப்பாங்க. அப்போ பேருக்கு தான், குழியெல்லாம் தோன்றது கிடையாது. நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. ஏன்னா நான் என் ஏரியா பசங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ரேஞ்சர் இருக்கார், ரேஞ்சருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். சார் இந்த மாதிரி வர்றாங்கன்னு நான் பல தவணை சொல்லியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வந்து அங்கே தோன்றதுக்கு வரணும் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது, இதெல்லாம் விவசாய பகுதி அப்படின்னு சொல்லிட்டாரு. அது யாருமே வரதில்லை. மணலா எடுத்துட்டு வருவாங்களா இல்லை கல்லா எடுத்துட்டு வருவாங்களா? என்ன அதை பண்ணுவாங்க? அது இல்லை தங்கமான இல்லை, அந்த மண்ணில் அரிசி அதை எடுத்து அந்த ரசம் போட்டு எடுத்தா தான் ஏதாச்சும் கிடைக்கும். அதை விட தண்ணியில் எதுவும் கழுவி யாரோ சொல்றதை நம்பி உட்காந்து அவங்க இடுப்பே உடஞ்சிருக்கும். ஓ அப்படியா? இல்லை 1-2 பேர் அதனால அப்போ அவங்க திமிர் பிடிச்சி அப்படியே வர்றதை மட்டும்தான் இருக்கும். மற்றபடி யாரும் வரதில்லை. ஆனால் தங்கம் ஒன்றும் ஏதோ தங்கத்தை தோன்றாங்க அப்படின்ட்டு நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம். ஆனால் 100, 150 ஒரு நாள் ஃபுல்லாக அலசினா கூட உங்களுக்கு அவ்வளோதான். நாள் அலசுனா அவ்வளோதான் கிடைக்கும். அதெல்லாம் பெருசாக லெவலாக இருந்தால் இல்லை, இது மொத்தமாக ஆளுங்க மொத்தமாக குவிவாங்க. சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியே, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கு, விளையாட்டு இருக்கு, பெருசாக இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருந்தால் எல்லாருமே மற்ற வேலையெல்லாம் விட்டு இதில் ஓடிக்கிட்டு வருவாங்க. இப்போ இருக்கிற விலைவாசிக்கெல்லாம் எல்லாருமே இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. எடுக்கிறது ப்ராசஸ்ன்றது போனவொடனே இப்படி கையிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறது இல்லையே, கிடைக்குதுன்ட்டு வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ் லெவல் ஒர்க் பண்ணணும். அது வரைக்குமே இவங்க விடுறது இல்லை. வந்தவொடனே நாங்கள் தகவல் கொடுத்துறாங்க, அவங்களும் வந்து ரைடு போடுறாங்க. அப்போ அவங்க உள்ள இறங்கின உடனே அவங்க ரைடு போட்டதுனால என்ன ஆயிருது, அதுக்கான மோட்டிவ் எல்லாமே அங்கேயே ஸ்டாப் ஆயிருது. இன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து முழுமையா அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, யாரையுமே உள்ள விடுறது இல்ல. அன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு? நீங்க வந்து பாத்திருக்கீங்களா? அந்த வெளியில போகும்போது வந்து இறங்குவாங்களா? அது மாதிரிலாம் பாத்திருக்கீங்களா? அன்னைக்கு இதே மாதிரி தான் நார்மலா இப்ப வந்துட்டு மண் எடுத்து போறதான, அது எப்பயுமே இப்ப இவங்க வரவங்க எப்பயுமே கண்காணிச்சுக்க இருக்கவும் முடியாது. எப்பயாச்சும் வருவாங்க, மண் எடுத்து பார்ப்பாங்க, ஆத்துல எதையாச்சும் ஒரு வாரத்துல தெரியாம கலகிட்டு போவாங்க.
எந்த ஆத்துல கலக்குவாங்க பக்கத்துல? அது இங்கே கீழே நிறைய பேர் சில ஆளுங்க வீட்டுல கொண்டு போய் அலசுவாங்க அப்படிதான். ஆனா மேல யார் இருக்கா அது மாதிரி தோண்டிட்டு இருக்கான்னு தெரியாது இங்க இருந்து பார்த்தா. அதெல்லாம் இல்லை இப்ப இல்ல. அது முந்தியும் ரொம்ப சொல்றதுக்குன்னு இல்லை, ஓரளவு அவங்க இப்படி வர்றது மட்டும். ஆனா எடுத்துட்டு போய் மண்ணெல்லாம் அந்த ஆத்துல போய் கழுவுறதெல்லாம் பாக்குறோமே, அதெல்லாம் உண்மையா? அது மாதிரி நாள் முழுக்க பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம் சார் எல்லாமே. ஆனா இங்க அது மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி இருந்தா நாங்க ஊருக்காரங்களை விட மாட்டோம். எங்களுக்கு இருக்குல்ல, எங்க ஊர் நாசக்கூடாது, சூரியமலை மாதிரி ஒரு நிலச்சரிவு வரக்கூடாது, அந்த ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு. இது வந்தா நமக்கு தானே ஆபத்து, அதுதான் எங்களோட நோக்கம். இந்த விஷயத்துல மட்டும் இல்லை, கோல்டு மைனிங்ன்ற விஷயத்துல மட்டும் இல்லை, விலங்குகள் அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி, வேட்டை தடுப்பு வேட்டையாடுற அந்த விஷயத்துலையுமே சரி, வேற என்ன அந்த நம்ம நக்சலைட்டு மாவோயிஸ்ட்டு அந்த ஆக்டிவிட்டியும் சரி, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் கிடையாது. என்விரான்மெண்டலுக்கு எந்த வகையில் அச்சுறுத்தல் ஆனாலும் அவங்க விழிப்புணர்வு ஆக்குறாங்க. அவங்க எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில விழிப்புணர்வுகள் ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணுறாங்க எங்களுக்கெல்லாம், மக்களுக்கு. ஏன்னா அந்த ஏரியாவில் வாழ்கிற மக்களோட நல்ல ஒரு ரேப்பாக உண்டு பண்ணாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நாங்களும் அதை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஊருக்குள்ள முக்கியமான கவுன்சிலர் இருக்கிறாங்க, ஊர் தலைவர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதனால் உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும், அது விலங்குகளையும் பாதிக்கும், நீங்கள் விலங்குகள் பாதிக்கும் போது அது வீடுகளை இடிக்கும், இல்லைனா வேற ஏதாவது உயிர்களுக்கு அச்சுறுத்தலை உண்டு பண்ணும், அதனால இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுனால ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறதுனால அவங்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. முன்னதான் பார்த்தீங்கன்னா படிப்பறிவில் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ அவங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டதுனால கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் அது ஈஸியாகிடுது. இப்போ அவங்க அங்கே ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்கன்றாங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து மானிட்டரிங் பண்ணுறது ஈஸி தான். இயற்கைக்கு உகந்த மரங்களை, நாட்டு மரங்களை நடுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மோட்டிவில் உள்ள இறங்கினாலே அது சட்டவிரோதம். அதனால் இந்த பக்கம் வராதிங்க, அந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு உழைப்புகளுக்கு வேறு இதெல்லாம் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிங்க, இதில் மாட்டி உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் இதில் சார் திரும்புகிற பக்கம்லாம் வெறும் குழியாகவே இருக்கு. இதெல்லாம் எப்போ தோணுது? இதெல்லாம் எப்படி ஒரு ஆள் 2 ஆள் சேர்ந்து தோண்டுவாங்களா இல்லை தனியாக தான் தோண்டுவாங்களா? இல்லை, ஒரு 3 பேர் 4 பேர்னு சொல்லி குரூப்பாக தான் வருவாங்க. வரும்போது அவங்களோட இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இது பண்ணிட்டு தான் வருவாங்க. வரும்போது சில குழியெல்லாம் தோண்டிடுவாங்க. இதைத்தான் நான் சொன்னேன், நான் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுக்கு இங்கே ட்ரெஸ்பாஸ் கேஸ் மட்டும் அரௌண்டு 80 போட்டிருக்காரு இந்த வருஷம் 2024. இது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் இயர் ஒரு 15 கேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி இந்த வருஷம் மட்டும் கேஸ் நம்பர் ஆஃப் கேஸஸ் கூடி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த போன லாஸ்ட் இயர் இந்த ரேஞ்சில் அங்கே அந்த மூலையில் பாருங்கள், ஒரு இடத்துல அது நீர்மட்டம்னு ஒரு ஏரியா, அங்கே ஒரு கேம்ப் ஒன்று கட்டியிருக்கோம். அங்கேருந்து பைனாக்குலரில் வாட்ச் பண்ணால் இங்கே எவன் மூவ்மெண்ட் தெரியும். ஸோ அங்கே வாட்ச் பண்ணுறது இவனுக்கு தெரியாது, அங்கேருந்து பானை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி அன்வான்டாக வேறு ஆள் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா உடனே ஆள் வந்துடுவாங்க, பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இன்றைக்கி இங்கே இன்ஸ்பெக்ஷன் இருக்கனால அவங்களுக்கு தெரியும் நான் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கேன்னு சொல்லிட்டு. மற்றபடி எதுனாலும் சரி அங்கே ஒரு ஆள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நடமாட்டம் இருக்குன்னு சொன்ன உடனே வெஹிக்கிள்ஸ் இருக்கிறனால டக்குன்னு கேஸ் புக் பண்ணிடுவோம். இப்படி வந்த குழிகள்லாம் என்ன செஞ்சுருக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் அப்பப்போ இது ஒரு இதுக்காண்டி வச்சு இது பண்ணியிருக்கோம், இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த சாயிலுக்கும் இந்த சாயிலுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணனால கொஞ்சம் லூஸ் சாயில்ங்கிறப்ப கொஞ்சம் அவங்க தான் செய்யும். இதெல்லாம் அப்படி வெடிப்பா இருக்கு, இதெல்லாம் தெரியாம உள்ள போயிட்டோம்னா அப்படி எவ்வளவு ஆளுன்னு தெரியாது, புரிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல உள்ளது. அதனால இதை இன்னும் இது பாருங்க அப்படியே. இதெல்லாம் எப்படி சார் அள்ளி இது மாதிரி இதுல இருக்காது அப்படின்ட்டு நினைச்சிட்டு கொட்டிட்டு போயிட்டாங்களா? இது எப்படி இந்த முட்டை? அப்படி இல்லை, அவங்க எல்லா மண்ணையும் எடுக்க மாட்டாங்க, ஒரு சலிச்சு சில மண்ணை தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி மண்ணை எடுத்தப்போ மிச்சத்தை விட்டுருவாங்க. அப்புறம் இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சீசன்ல அடுத்த சீசன்ல கொஞ்சம் மண்ணு போட்டு அடைச்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்கு. லாஸ்ட் 2 போட்டது. இப்போ ஒரு தேர் இஸ் நோ சர்ச் இன்சிடென்ட், இப்போ எதுவுமே கிடையாது. உள்ள வர்றது பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க, சின்ன சின்ன குழிகள், அதையுமே இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ மண்ணெல்லாம் முட்டா கிடக்குதுங்களே. ஆமா, இதெல்லாம் இந்த குழியில இருந்து எடுத்து அப்படியே முட்டா அது மாதிரி இதுல எதுவும் இருக்காது அப்படிங்கறதுனால போட்டு போனது மட்டும் இருக்கு. ஆமா, அவங்க கொண்டு போறதே ஒரு மூட்டை சாக்கு இப்படி தான் கொண்டு போவாங்க, கார சாக்கு இப்படின்ட்டு. அதையும் ஃபுல்லா நிப்பாட்டி வச்சிட்டோம். எல்லாமே கம்ப்ளீட்லி ஸ்டாப். இப்போ எதுவுமே எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இல்லை, அதை நீங்க வெளியே பார்க்கும்போது தெரியும். ஆனா போகும்போது கண்டுபிடிக்க முடியாது சார், இந்த மாதிரி மூட்டை எடுத்துக்கிட்டு போகும்போது இது மாதிரி கண்காணிக்க அது கோபுரம் ஒன்று கட்டியிருக்கேன்னு சொன்னாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி வரையும் அந்த இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே வரக்கூடிய மூவ்மெண்ட் 2 விஷயம், வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ். அதனால டிபார்ட்மெண்ட் ரொம்ப எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்கறோட விளைவு தான் இப்போ பண்ணது. வெஹிக்கிள்ஸ் 2 இருக்கனால வெஹிக்கிள்ஸ் ஈஸியாக வந்துடுவாங்க. வெஹிக்கிள் பெட்ரோலிங்கில் பிடிக்கும்போது கொஞ்சம் எவ்வளோ நம்பர் ஆஃப் இது பண்ணிக்கிட்டு இருக்குமோ அதை வச்சுதாங்க. இது எதுதான் சார் பிரிட்டிஷ்காரங்க தோணுது? அது இருக்கா இல்லையா? மூடிருச்சா ஃபுல்லா?
இல்லை அது வந்து அந்த சைடு தான் நீங்கள் இது ஒன்று பார்க்க முடியும். தங்கமலை அப்படி ஆனால் அப்படியே சொல்லி அப்படி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடிய லெவலில் இதில் கிடையாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த புல்லெல்லாம் முளைச்சிருக்குல்ல, இந்த புல்லு தான் மேலே இருக்குது. ஆனால் கீழே வந்து நிறைய குழிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. வனத்துறையினர் வந்து அதுக்கப்புறம் வந்து முயற்சி பண்ணி அதை மூடியிருக்காங்க. அந்த இடத்துலையும் வந்து போக வந்து அட்வைசபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து திடீர்னு அந்த மண்ணுங்கிறது கீழே இறங்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த வழி அப்படிங்கிறது சொன்னாங்க, வேறு எங்காச்சும் போயிடாதீங்க, இந்த வழியிலே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் தெரியும், சின்ன சின்ன குழியாக இருக்குது. நிறைய இடங்களில் ஒரு ஆள் 2 ஆள் அவங்க ஆள் வர்றதை பொறுத்து அந்த குழியை கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் 2-3 பேர் சேர்ந்து நோண்டி இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு ஆள் வந்திருப்பார், அது மாதிரி இருக்குது. இங்கே ஒரு மண் மூட்டை வந்து அங்கங்கே இருக்குது. அந்த மண் மூட்டை அப்படிங்கிறது இதிலலாம் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சிச்சான்னா அது அப்படியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கங்கே கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து எத்தனை அடினே தெரில, ஆனால் மேலே வந்து சும்மா கல் மட்டும் கிடக்குது. அதனால தான் நம்ம அதை போகிறது அப்படிங்கிறதே பார்த்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சும்மா ஒரு ஆள் வந்திருப்பார் போல், அது மாதிரி தோணுது. எங்கே பார்த்தாலும் குழி தாங்க. இந்த குழியெல்லாம் வனத்துறையினர் வந்து மூடியிருக்காங்க, சுரங்க மாதிரி உள்ளே போகுது. இதுக்குள்ளே வந்து இப்போ சப்போஸ் ஏதாச்சும் விலங்குகளோ பாம்புகளோ இருந்தால் இது தெரியாமல் யாராச்சும் வந்து தோணுனாங்க அப்படின்னா அந்த விபத்து அப்படிங்கிறது ஏற்படுது, ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிறது நடக்குது. இதையும் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இந்த பாதை அப்படிங்கிறதே இப்போ சுத்தமாக மறைஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி மேலே போகிறதுக்கு வந்து பாதை அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்போ வந்து வனத்துறையினர் வந்து அந்த மலை மேலே ஒரு கேம்ப் அப்படிங்கிறத அமைச்சு அங்கேருந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால சுத்தர கால் நடமாட்டம், மனிதர்களோட கால் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக இன்றைக்கி இது மாறி இருக்குது. எங்கே பார்த்தாலும் குழி தான். ஓகே சார். வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம மேலே போயிட்டு கீழே வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப சவாலாக இருக்குது. அந்த அளவுக்கு செங்குத்தான பாதை. அங்கே போனாலும் நிறைய விலங்குகளுக்கு மத்தியில் எங்கே பார்த்தாலும் குழிகள், எங்கே வந்து புதைக்குழி அப்படின்னு தெரியாது, எங்கெங்கே பெரிய குழி அப்படின்னு தெரியாது அப்படின்ட்டு நிறைய சவால் இருக்குது. இந்த ஊருக்கே அழகு அப்படின்னு சொன்னால் மலையை தான் சொல்லலாம். இந்த மலை இருக்கிறதுனால தான் 6 மாதத்துக்கு மேலே தென்னிந்தியாவில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய பகுதியாக இந்த கிராமம் அப்படிங்கிறது இருக்குது. இதை பாதுகாக்க, மலைகளையும் பாதுகாத்து இங்கே இருக்கிற உயிரிழப்புகளையும் தடுக்கிறதுக்காக வனத்துறையினர் எடுக்கிற நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பகுதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வனத்துறையினரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம், மனித கால் தடமே படாத ஒரு இடமா அழகாக இருக்குது. மென்மேலும் இது வந்து அழகு சேர்க்கும் இந்த மலைகளோட மலையாக இணைந்து அப்படிங்கிறத நம்புவோம். நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி. Vanamagangal presented by Rias's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept.